அபிராமி. சுட்டவங்களும் சுடப்பட்டவங்களும் எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு புரியலமா. ஏண்டா இருக்க கூடாது? கலெக்டர் அம்மாவுக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்க, அவங்க கலெக்டர் மாதிரியே தானே இருப்பாங்க. அம்மா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இது ரொம்ப சின்ன விஷயம்டா. ஒரே மாதிரி இருக்காங்கன்னா ஒண்ணு கூட பிறந்தவங்களா இருக்கணும், இல்ல ரெட்ட பிறவிங்களா இருக்கணும். ஒரே வயித்துல பிறந்தாதாண்டா அப்படி இருக்க முடியும். கலெக்டர் அம்மாவுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களான்னு விசாரி. ஒருவேளை குடும்ப பிரச்சனையினால அவங்கள யாராவது பண்ணிருக்கலாம்ல. Thank you மா. Thank you very much. அப்பா எப்படிமா இப்படி எல்லாம் யோசிக்கிற? நீ மட்டும் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா தமிழ்நாடு போலீஸ் டாப் நம்பர் 1ல வந்திருக்கும். ஆனா கூட பிறந்த அக்கா தங்கச்சி இப்படி பண்ணிப்பாங்களா? நீ ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு என்னடா இப்படி கேக்குற? கூட பிறந்தவங்களே துரோகிகளா மாறுற காலம் இது. என் வாழ்க்கையே அப்படி ஒரு துரோகத்தால தான் திசை மாறி போச்சு. அம்மா துரோகம் ஏமாந்துட்டேன்னு சொல்ற. உன் கதை எப்போது முழுசா சொல்லிருக்கியா? வேண்டப்பா, அது என்னுடைய போகட்டும். மத்த நேரமா தான் நான் உன்னை வற்புறுத்தி இருப்பேன். ஆனா இப்ப எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ தந்த க்ளூ இந்த கேஸ் ஒரு புது திசைக்கு திருப்பி இருக்கு. அந்த ஆங்கிள் என்னோட விசாரணை ஆரம்பிக்கிறேன். சரி நான் வரமா? டேய் டேய், டிபன் சாப்பிட்டு போடா. வேண்டாமா? டேய் எனக்கா 2 இட்லி சாப்பிட்டு போடா. ஐயோ கிளம்பிட்டானா? இவனை திருத்தவே முடியாது. நீ என்ன முடிவு பண்ணிருக்க சந்தியா? நான் ஏற்கனவே சொன்னதா சுப்பு, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னடா யோசிக்கிற? என் அப்பாவோட முகமுடி கிழிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்துல அவர் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. உன் வீட்டுல நமக்கு ஆதரவா யாருமே இல்ல. இந்த நிலைமையில வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கோழை மாதிரி இந்த ஊரை விட்டு ஓடணுமான்னு தான் எனக்கு தயக்கமா இருக்கு. இது கோழைத்தனம் இல்ல, புத்திசாலித்தனம். எங்க அப்பாவுக்கு பொலிட்டிக்கல் செல்வாக்கு அதிகம். அவரை எதிர்த்து நம்மளால இந்த ஊர்ல ஒரு நாள் கூட வாழ முடியாது. அதிகாரத்துல இருக்கிறவங்க அடையாளம் தெரியாம யார வேணாலும் அழிச்சிடுவாங்க. அவங்களோட மோதி நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிராக்டிக்கலா யோசின்னு நீ தான் அடிக்கடி சொல்லுவ. இந்த விஷயத்துல நீ பிராக்டிக்கலா யோசி. சரி நீ சொல்ற மாதிரி ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோய. பொழப்புக்கு என்ன பண்றது? இங்க இருந்தாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்து சம்பாதிப்பேன். போற இடத்துல என்ன வேலை கிடைக்கணும் யாருக்கு தெரியும்? என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம்டா. இஃப் தேர் இஸ் a will there is a way. படிச்சது இல்லையா? வாழணுன்ற வைராகியம் இருந்தா எப்படி வேணாலும் பழிச்சுக்கலாம். நீ சொல்றதெல்லாம் சினிமா டயலாக்கா கேட்க நல்லா இருக்கும். ஆனா ரியல் லைஃப் வேற, ரியல் லைஃப் வேற. 1 கிலோ அரிசி வாங்க கூட காசு இல்லாம நிற்கும் போது தான் அதோட ரியாலிட்டியா என்னன்னு தெரியும். நாம லவ் பண்ணது, ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே தப்பா தெரியும். அப்படி ஒரு எண்ணம் மனசுல வந்துருச்சுன்னா வாழ்க்கையே நரகமாயிடும். உனக்கு பாசிட்டிவாவே யோசிக்க தெரியாதாடா? நீயும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன். ஒரு சின்ன வேலை கூட நம்ம கிடைக்காம போயிடும். நீ பயப்படுற அளவுக்கு நம்ம நிலைமை மோசமாகாதுன்னு நான் நம்புறேன். வாழ்றதுல வசதி இல்லாம போலாம், ஆனா வசதி குறைவா இருக்குமே. நீ பிறந்ததுல இருந்தே வசதியா வாழ்ந்த பொண்ணு. எங்க ஆத்துக்கு வந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு சமாளிச்சிருவ. ஆனா புது ஊர்ல அந்த அளவுக்கு வசதி கிடைக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது. நீ முட்டாள்டா. ஏன் அப்படி சொல்ற? பின் என்ன? நான் வசதியா வாழணும்னு நினைச்சிருந்தா நான் ஒன்னு எதுக்கு லவ் பண்ணிருக்க போறேன்? எங்க அப்பா கை காட்டுற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிருப்பேன். பணத்துக்காக வாழாம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறவனா? என் மனசுக்கு பிடிச்சது நீதான். நீ போன் பண்றது இல்ல, நேரத்துக்கு வரது இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் கோபத்தினால இல்ல, எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவோன்ற பயத்துல தான். இப்ப கூட உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இந்த ஊரை விட்டு போயிடலான்னு சொல்றேன். சந்தியா, உன் காதலை பத்தி எனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த விஷயத்துல நாம அவசரப்பட்டு முடிவெடுக்காம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே. இல்ல சுபு, நான் உன்னை கார்னர் பண்றேன்னு நினைக்காத. நீ இதுக்கு சம்மதிக்கலனா எனக்கு 2 வழிதான் இருக்கு. நீ யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள எனக்கு எங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு.
அந்த வாழ்க்கையை ஏத்துட்டு வாழ்றது முதல் வழி. இன்னொரு வழி நான் தற்கொலை பண்ணிக்கிறது தான். இதுல எந்த வழியை நான் தேர்ந்தெடுப்பேன்னு உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நில்லு சந்தியா. நீ இவ்வளவு தீர்மானமா சொன்னதுக்கு அப்புறம் நான் தயங்கி இருந்தேன்னா அதுல அர்த்தமே இல்லை. நீ எங்க எப்ப வர சொன்னாலும் நான் ரெடி. இதனால ஏற்படுற விளைவுகளை சந்திக்க நான் தயார். தேங்க்ஸ்டா. அப்படின்னா நீ என்ன பண்ற? உன் ஃப்ரெண்ட் கார்த்தி இருக்கால, அவங்கிட்ட சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட சொல்லு. அவங்கிட்ட சொல்லி நம்ம கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண சொல்லிடு. சரியா? ஓகே ஓகே, வா போலாம், டைம் ஆகுது. அண்ணாச்சி, ஏதோ அவசரமா வாழ்னு கூப்பிட்டு ஒண்ணுமே பேச அமைதியா வரீங்களே. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. வீட்டில் என் பொண்டாட்டி பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. திடீர்னு புலம்புறா, அழறா, சிரிக்கிறா. அவளை பார்த்து பார்த்து நானும் பைத்தியம் ஆயிடும் போல். அண்ணாச்சி, அதனால்தான் கார்ல இப்படி ஊரை சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். அண்ணாச்சி, இனிமே பாருங்க, அம்மா சரியாயிடுவாங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்க போகுது. உன் ஜோசியத்தெல்லாம் நான் நம்ப தயாராக. அந்த வாட்ச்மேனை அன்னைக்கு பிடிச்சிருவேன், அவனை முடிச்சிருவேன்னு வாய்கழியே பேசுனியே, அது என்னாச்சு? இல்லைண்ணாச்சி, அவனை மதுரையில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சென்னை கூட கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் எங்கே வச்சிருக்காங்கன்னு தான் அண்ணாச்சி தெரிய மாட்டேங்குது. ஏண்டா, இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? உன் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. உன்னை டம்மி பீஸ் ஆக்கி எடுத்து ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. பல்ல புடுங்கினதுக்கு அப்புறம் பாம்பு படம் எடுத்து ஆடுனா பரிதாபமா இருக்கும், பார்த்திருக்கியா? அதிகாரமே இல்லாம நீ அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கிறது அப்படிதான் இருக்கு. இந்த ஈன பொழப்புக்கு பதிலா தூக்க மாட்டிட்டு தொங்கலாம். அண்ணாச்சி, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். நீங்க வேற வார்த்தையில கொள்ளாதீங்க. கொல்ல வேண்டியவன் நான், அவளை கொல்லாம விட்டனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அந்த வாட்ச்மேன் அடிச்சு உதைச்சா அவனை கொல்ல வந்தவனை கை காட்டுவான். அவனை பிடிச்சி விசாரிச்சா அவன் வீராவை காட்டுவான். வீரா கடைசியில உன்னை என்னையும் மாட்டி விடுவான். அப்புறம் நீ நானும் களியை தின்னுக்கிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அண்ணாச்சி. நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க உயிரே போனாலும் இன்னொருத்தரை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அவன் மேல நீ வச்ச நம்பிக்கை ஒண்ணுமே பலிக்கலையேடா. காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவான்னு சொன்ன, முடிக்கல. இப்ப காட்டி கொடுக்க மாட்டான்னு நம்புற. இந்த நம்பிக்கை அவனுங்க காப்பாற்ற மாட்டானுங்க. இந்த சந்தர்ப்பத்துல நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அண்ணாச்சி. உடனே வீரா கிட்ட பேசு. அவன் ஏவி விட்ட அம்ப அவன் கையாலே முறிச்சு போட சொல்லு. எனக்கு புரியலையே. சரண்யாவை கொல்ல எந்த ஆளை வீரா அனுப்புனானோ அவனை போட்டு தள்ள சொல்லி வீரா கிட்ட சொல்லிடு. கொலை செய்ய போனவன் வீரா, நீ நானுன்னு நமக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. கொல்ல போனவனை கொண்டுட்டா கனெக்ஷன் அவனோட கட் ஆயிடும். நாம எல்லாரும் சேஃபா தப்பிச்சிடலாம். சரிங்க அண்ணாச்சி, நான் வீரா கிட்ட உடனே பேசிடுறேன். நான் முதல்ல கல்குவாரி எழுந்தேன், அப்புறம் என் பிள்ளை எழுந்தேன். என்ன மிச்சம் இருக்கிறது? என் மானம் மரியாதை மட்டும்தான். ஜெயிலுக்கு போய் அதையும் இழக்க நான் தயாரா இல்லை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இந்த வேலையாவது வீராவை கரெக்டா முடிக்க சொல்லு. சரிங்க அண்ணாச்சி. இந்த தடவை வீரா சொதப்பனான்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னை காப்பாத்திக்க நான் அவனையும் போடுவேன். அவசியப்பட்டா உன்னையும் போடுவேன். அண்ணாச்சி, தேவராஜ், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்.
என் குடும்பம் என் வாழ்க்கைன்னு வரும்போது வேற யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். டிரைவர் வண்டி எடு. ச்சே. அரே வணக்கம் தேவராஜ் சாப். வீரா, உங்களுக்கு வணக்கம் சொல்ற மனநிலைமையில நான் இல்ல. உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் ஒரு வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்த தவறிட்டீங்க. உங்க கோபம் இன்னும் குறையலன்னு புரியுது தேவராஜ் சாப். கலெக்டரை கொள்றதுக்காக வந்தவ இது வரைக்கும் எந்த அசைன்மெண்ட்டும் ஒண்ணு கூட மிஸ் பண்ணதில்லை. இந்த தடவை என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த பாருங்க, நீங்க அனுப்பிச்ச ஒரு ஆளு கூறு மழுங்கின கத்தி, ஒரு காய்கறி வெட்டுறது கூட லாய்க்கு கிடையாது. அத போய் ஆளை கொள்றதுக்காக பயன்படுத்துறீங்க. இல்ல தேவராஜ் சாப், கலெக்டரை இந்த பாருங்க, கலெக்டரை கொள்றதெல்லாம் முக்கியம் இல்ல. எங்களை நாங்க காப்பாத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வீரா, கலெக்டரை கொள்ள அனுப்பிச்ச அவளை நீங்க அவளை கொல்லணும். அத சொல்லத்தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன தேவராஜ் சாப், ஏன் ஆளை நானே கொள்ளணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, வேற வழி இல்ல வீரா. நீங்க வளர்த்த குதிரையில ஒண்ணு நொண்டி ஆயிடுச்சுன்னா அத பந்தயத்துல ஓட விடுவீங்களா, சுட்டு கொல்லுவீங்களா? அது இழுக்காதீங்க. கலெக்டரை கொல்ல வந்தவளை எவனோ ஒரு வாட்ச்மேன் பார்த்துட்டான். எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அவனை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை உங்க ஆளுங்களை பத்தி அவ உளறி கொட்டிட்டானா, சங்கிலியோட ஒரு முனையை பிடிச்சிட்டா மறுமுனையை பிடிக்கிறது ரொம்ப சுலபம். சங்கிலியோட தொடர பாதியோட அர்த்தாதான் பாதிப்பு இல்லாம நாங்களும் நீங்களும் தப்பிக்க முடியும். ஓகே தேவராஜ் சாப், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். வீரா, நீங்க பேசுறதுல இருந்தே தடுமாறுறீங்கன்றது புரியுது. ஆளு யாருன்னு மட்டும் எனக்கு அடையாளம் காட்டுங்க, நானே இங்க முடிச்சிடுறேன். வேண்டாம் தேவராஜ் சாப், எங்க ஆளுங்களை நானே அனுப்பி வைக்கிறேன். அவங்க முதல்ல என் ஆளை கொள்ளுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கலெக்டரையும் முடிச்சிடுவாங்க. வீரா, கலெக்டரை கொள்றத மறந்துருங்க. அந்த பொம்பளை கிட்டத்தட்ட பணமா தான் இருக்கா. அங்க ஏற்கனவே போலீஸோட செக்யூரிட்டி பலமா இருக்கு. அவளுக்காக ரிஸ்க் எடுக்கிறன்ற பேர்ல எங்களுக்கு ரிவிட்ட வச்சிடாதீங்க. சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. ஓகே சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பொதுவா ஐசிக்குள்ள யாரையுமே நாங்க அலோ பண்றது இல்ல. விஐபின்றதுனால ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். பேஷண்ட்டை பார்த்துட்டு போனமே தவிர இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா நான் என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? சரண்யா வீட்டுல இருந்தா கூட ஒரு நிமிஷம் படுக்க மாட்டா, பம்பரமா சுத்திட்டு இருப்பா. அவளை போய் இப்படி பார்க்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். அவங்க உயிர் பொழைச்சது பெரிய விஷயமா, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. உயிர் பிழைச்சு என்ன டாக்டர் புண்ணியம்? உணர்வே இல்லாம இருக்காளே, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கொடுமையை பார்த்துட்டு இருக்கிறது? என் மனசு தாங்கலையே டாக்டர். உங்க ஃபீலிங் எனக்கு நல்லா புரியுதுமா. கோமான்றது அன்பிரடிக்டபிள் கண்டிஷன்மா. சில மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை சுலபமா சொல்லி புரிய வைக்க முடியாதுமா. சீக்கிரமா உங்க கண்ணு முழிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சில சமயங்கள்ல டாக்டர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை விட மனுஷங்களோட பிரார்த்தனை தான் பிரச்சனைக்கு தீர்வாகுது. அதான் நான் சொல்லுவேன். டாக்டர் வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. சாரி டு டிஸ்டர்ப் யூ. சொல்லுங்க. மேடமோட கண்டிஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நாம போய் கொஞ்சம் வெளியில பேசலாமா? வாங்க. மா பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க.
சொல்லுங்க டாக்டர். மேடத்தோட கண்டிஷன்ல குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் எதுவும் இல்லை இன்ஸ்பெக்டர். அவங்களுக்கு ஏன் இன்னும் சுயநினைவு திரும்பலன்றது தான் எங்களுக்கே புரியாத புதிரா இருக்கு. அதனால தான் இன்னும் 1 or 2 டேஸ்ல அவங்களுக்கு சிடி ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி பண்ணி பார்த்தாதான் பிரெயின்ல ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு எங்களுக்கு தெரிய வரும். அப்பதான் எங்களால முடிவா எதுவும் சொல்ல முடியும். எனிதிங் எல்ஸ்? நோ டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ. மேனேஜர் என்னம்மா? நவீன கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வை. சரிங்கம்மா. பாப்பா நான் இது வந்துடுறேன். சரி பாட்டி. இன்ஸ்பெக்டர், அம்மா, சரண்யாவை சுட்டவங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லைம்மா. ஆனா குற்றவாளியை பத்தின முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கூடி சீக்கிரம் உங்களுக்கு தகவல் சொல்றோமா? ஆமா, ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு பிடிச்சிருவோம் நாளைக்கு பிடிச்சிருவோம்னு இதே கதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த டாக்டரும் சரண்யாவை பழைக்க வைக்கிற மாதிரியே தெரியல, நீங்களும் குற்றவாளியை பிடிக்கிற மாதிரியே தெரியல. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. சில முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எங்களுக்கே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நானா? உங்க குழப்பத்தை நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? இது சரண்யா மேடமோட பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்டது. பர்சனல் லைஃபா? என்ன சொல்றீங்க? மேடம்க்கு கூட பிறந்தவங்க, ஐ மீன் அக்கா தங்கச்சின்னு யாராவது இருக்காங்களா?